ஹைங்க ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க நலனு. இன்னைக்கு புதனு. காய்ச்சல் இருக்கும் காரணத்தினால் இன்னைக்கு நானே விடுப்பு எடுத்துக்கிட்டேன். அதனால வீட்டை இன்னைக்கு சுத்தம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம். சுமார் ஒரு வாரமா என்னையும் நான் சரியா கவனிச்சிக்கல, வீட்டையும் சரியா கவனிச்சிக்கல. அதனால தான் முடிவு எடுத்து இன்னைக்கு வீடை தொடக்கலான்னு ஹாரிஸ் மாமா பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சு கிளாஸ் உடச்சுட்டேன். எனக்கும் இந்த கண்ணாடி ஐட்டத்துக்கும் சரியான கண்டம் போல இருக்கு. எப்பயாவது எதனா ஒன்னு உடச்சிடுறேன். உடல் பயிற்சி கூட்டத்துல இருந்து ஒரு அழைப்பு. எங்க மாஸ்டர் ஐயா தான் நான் சொன்ன காய்ச்சல் ஐயா வர முடியாதுன்னு, இங்க வாங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. நீங்க கடின சவால இருக்கிறதே மறந்துட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்படாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும் ஒரு நல்ல அட்வைஸ் போட்டாரு. ரொம்ப நன்றி ஐயான்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்துல அம்மா அப்பா காசெல்லாம் செதற விட்டு செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்ப 10 ரூபா பேக் வாங்க கூட யோசிக்கிறேன். காலங்கள் மாறிவிட்டது, நானும் வளர்ந்துட்டேன். அதனாலதான் இவ்வளவு பொறுப்பா இருக்கேன். குளிச்சு முடிச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் இப்பதான் வாயில டேஸ்டே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டு காய்ச்சலுக்கு தேவையான மாத்திரையை கச்சிதமா சாப்பிட்டுட்டு இப்ப நான் எங்க போறேன்னா எங்க காலேஜுக்கு தான் போறேன். ஒரு 6 மாசம் கழிச்சு காலேஜ் பக்கம் வரேன். என் வாத்தியாரே எனக்கு அடையாளம் தெரியல. ஒரு சின்ன பைசல் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அங்கேயே முடிச்சு விட்டு கேண்டீனே காசை போட்டு சாப்பிட்டுட்டு கூந்தலை கொஞ்சம் குறைக்கலான்ட்டு சலூனுக்கு வந்துட்டேன். அழகா நம்ம அண்ணா செதுக்கி விட்டாரு. அதே குஷியோட ஒரு கருப்பட்டி டீயை வாங்கி குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில இருந்து ஓடிட்டு இருக்கேன். இனிமேல் தான் ஓய்வு எடுக்கணும். துளசியே துணை கொஞ்சம் அதை பிச்சு சாப்பிட்டுட்டு நீ நல்லா அருமையா முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வேக்ல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.